ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் பைக் யூஸ் பண்ணுவோம். அந்த பைக்கில் ஆர்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் அந்த ஆர்சியை தொலைச்சிருவாங்க. அப்படி தொலைச்சிட்டாங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆர்சி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் எப்படி வாங்குறதா சொல்கிறேன். உங்களுடைய வாகனத்தோட பதிவு சான்றிதழை தொலைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மன அழுத்தம் நிறைந்ததாகவும் அசௌகரியமான ஒரு அனுபவத்தை தான் நமக்கு கொடுக்கும். உங்களுடைய ஆர்சி தொலைஞ்சு விட்டு அப்படின்னா திருடப்பட்டாலோ அல்லது சேதமடைஞ்சாலோ வீண் சட்ட ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் டூப்ளிகேட் ஆர்சியை பெறலாம். போலி ஆர்சியை நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் பெறலாம். அதற்கான விரிவான வழிகாட்டுதல் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டூப்ளிகேட் ஆர்சிக்கு விண்ணப்பிக்க தேவையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்சியை தொலைத்து விட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃப்ஐஆரை கொடுக்கணும். அதாவது எஃப்ஐஆர் அறிக்கையின் நகல் என்னுடைய ஆர்சி தொலைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் அந்த காப்பி எடுக்கணும். அதுக்கப்புறம் படிவம் 26 வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கிடைக்கும் இழந்த ஆர்சியின் நகல் நீங்கள் வாங்கணும். செல்லுபடியாகும் இன்சூரன்ஸ் சான்றிதழ் வச்சுருக்கணும். கமர்ஷியல் வாகனங்களுக்கு வருமான வரி அனுமதி சான்றிதழ், அதாவது இது இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். அடையாள ப்ரூஃபு, முகவரி சான்றிதழ், என்ஜின் மற்றும் சேஸு நம்பர் எல்லாமே இருக்கணும். மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் ஆர்சி ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க எப்படின்னு நான் சொல்கிறேன். அதிகாரப்பூர்வ பரிவாகன் சேவா வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அதாவது இந்த ஆர்சி பரிவாகன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் முன்னில் உள்ள ஆன்லைன் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஆன் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் ஆர்சி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் தேவையான விவரங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஸ்கேன் செஞ்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தபால் கட்டணங்கள் உட்பட பொருந்தக்கூடிய பேமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா இதுவும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஆர்சி உங்கள் விண்ணப்பம் எல்லாமே இதுக்கானதுக்கப்புறம் உங்கள் ஆர்சி கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாகனத்தோட எண், என்ஜின் நம்பரு, சேசிங் நம்பர் போன்ற விவரங்களில் நீங்கள் அந்த படிவம் 26 நிரப்பி தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஆர்டிஓ அலுவலகத்தில் கேட்கப்படும் கட்டணத்தையும் கொடுக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் மற்றும் இணைக்கப்பட்ட டாக்குமெண்ட் நீங்கள் ஆர்டிஓட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப நிலை எல்லாமே சரி பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க. இதுதான் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வாங்குகிற ஒரு மெத்தடு. மேக்ஸிமம் எல்லாமே இப்போ ஆன்லைன் மாற்றிட்டதுனால நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்ல. அவங்களே எல்லா வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. இல்லை நான் நேரடியாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆர்சி பெறணும் அப்படின்னா நீங்கள் எஃப்ஐஆர் தகவல் வேணும். அதாவது ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்னுடைய ஆர்சி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் புது ஆர்சி கொடுப்பாங்க. இல்லைனா அதாவது டூப்ளிகேட் ஆர்சி தருவாங்க. இல்லைனா தரமாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் யாராவது இந்த மாதிரி தொலைச்சிட்டு டூப்ளிகேட் ஆர்சி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.